பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த நவீன காலம், அதாவது இந்த சோஷியல் மீடியா காலத்தில் இந்த ஃபேக் நரேட்டிவ், டூல் கிட்டு, இல்லைன்னு சொன்னால் ஃபேக் நியூஸ், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. இதை கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறதே அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வேலையாக மாறி இருக்கு. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு ட்விட்டரில். அதுலேயும் இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற நாளிதழில் 7ஆம் தேதி வந்த ஒரு செய்தியை கோட் பண்ணி இவர் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் இமேஜ் ஷோஸ் சைனா டிங்கிங் இன் க்ளோஸ் டு பேங்காங். இந்த செய்தியை இவர் போட்டு இதுக்கு மேலே இந்தியாவினுடைய பல பகுதிகளை சைனா சமீப காலங்களில், அதுவும் இந்த 2020 கல்வானுக்கு அப்புறமா ஆக்குபை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் உடனடியாக இதற்கு மறுப்பு பல பக்கத்துலேருந்து வந்திருக்கு. யார் அப்படி மறுப்பு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள், அந்த பகுதியில் வேலை பார்த்த நிறைய ஏர்ஃபோர்ஸ் வெட்ரன்ஸ், அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாருமே இது ஒரு தவறான செய்தி. அதுவும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர், இவர் பல காலமாக அரசியல் இருக்கக்கூடியவர், 80 வயதிற்கு மேற்பட்ட ஒருத்தர். இவர் இந்தியாவுக்கு எதிரான, இல்லைனா இந்திய ராணுவத்துக்கு எதிரான இப்படி ஒரு தவறான செய்தியை பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய மறுப்பை சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த இடங்கள் சைனா இந்தியாவினுடைய பகுதிகளை ஆக்குப்பை பண்ணது எந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி பல அதிகாரிகள் இதற்கு தெளிவான பதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தேன். இந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவருடைய போஸ்ட்டில் என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, இந்த ராணுவ அதிகாரிகள் இல்லைனா அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இதற்கு என்ன மறுப்பு சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த செய்தி என்னன்னா, சேட்டலைட் இமேஜஸ் ஷோஸ் சைனா டிகிங் இன் க்ளோஸ் டு பேங்காங். இந்த பேங்காங் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்டில், அதாவது இந்த அக்ஷாய்ச்சின் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு கொஞ்சம் கீழே லடாக்கை ஒட்டி இருக்குது. லடாக்கு இந்த திபெத் இதுக்கான பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி தான் இந்த பேங்காங். பேங்காங் டெசோ அப்படின்னு சொல்லுவாங்க. டெசோ அப்படிங்கிறது TSO அப்படின்னா இது திபெத்திய மொழியில் லேக் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா ஏரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்த தான் சைனா அவங்க இப்போ மிகப்பெரிய பேசஸ்லாம் அங்கே கட்டிட்டு இருக்காங்க, இந்தியாவை நோக்கி ரொம்ப முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பல ராணுவ அதிகாரிகள் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நான் சில ராணுவ அதிகாரிகளோட ட்விட்டர் போஸ்டோட லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக ஸ்குவாட்ரன் லீடர் வினோத், இவர் ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இங்கே இப்போ ராணுவம் எப்படி இருக்குது, அதாவது முன்னாடி 10 வருடத்துக்கு அப்புறமா, மோடியோட 10 வருட ஆட்சிக்கு அப்புறமா நம்மளுடைய ராணுவத்தில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஏற்கனவே அவர் இந்த சேனலில் பேசியிருக்காரு. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் இந்த சியாச்சின் போன்ற பகுதிகளில் ஒர்க் பண்ணியிருக்காரு, போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த இடத்துல சைனா இந்தியாவினுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்தது உண்மைதான், ஆனால் அது இப்போ கிடையாது. 1962 இண்டோசீனோ வார் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை சைனா நம்ம கிட்டேருந்து பிடிச்சிட்டாங்க. நம்ம அந்த இடத்த இழந்துட்டோம். அதில் ஒரு பகுதி தான் இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த சிரிஜப் அப்படிங்கிற இடம். அதிலே குறிப்பாக இந்த பேங்காங் TSO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இது 3 பகுதிகளாக இருக்குது. இதில் ஒரு 10% இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஃபர் ஜோன் அப்படின்னு இருக்குது. இதில் ஒரு 50% ஏற்கனவே, அதாவது திபெத் ஏரியாவில் இருக்குது. திபெத்தை சைனா ஆக்குபை பண்ணதுனால இது சைனா கிட்ட இருக்குது. இன்னொரு 40% அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக் இருக்கிற அந்த பகுதிகளில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. இந்த இடங்கள் முக்கால்வாசியுமே சைனாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதில் இன்னொரு இடம் சொல்கிறாங்க, ஃபிங்கர் 1 to 8 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதிகள் எல்லாமே 1962 போரில் நம்ம சைனா கிட்ட இழந்தோம். நம்ம இழக்கல, அன்னைக்கு நம்ம நாட்டினுடைய தலைமை இதுக்கு காரணம் அப்படிங்கிறத பல ராணுவ வீரர்கள் எந்த விதமான தயக்கமுமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நம்மளுடைய லீடர்ஷிப் தான் இதுக்கு காரணம்னு. இதை பற்றி நான் ஒரு மேஜர் ஷைதான் சிங் பரம்வீர் சக்ரா அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் 1962 போரில் மிக தீரமாக போர் புரிஞ்சதுக்காக இவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பரம்வீர் சக்ரா கொடுக்கப்படுது. ஸோ இந்த பகுதிகளில் இவங்க திடீர்னு ஒரு போர் வருது, திடீர்னு இந்தியா சீனாவும் நல்ல உறவு, இண்டி சீனி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் சைனா முன்னேறி வராங்க. அப்போ இந்திய ராணுவம் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த வடகிழக்கு பகுதிகளில் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம அவ்வளோவா டெவலப் பண்ணி வைக்கல அந்த காலகட்டங்களில். ஸோ அப்போ நம்மளுடைய படைகளுக்கு இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புறதுக்கோ, இல்லை அவங்களுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பு உபகரணங்கள், உடை, நம்மளுடைய வெப்பன்ஸ், இது எது அனுப்புறதுக்குமே நமக்கு ஒரு மிகப்பெரிய வசதி இல்லை. ஆனால் அந்த போரில்
திரு மேஜர் ஷைதான் சிங் அவர்கள் வந்து அவரை சேர்ந்து அந்த 120 பேர் கடைசி செகண்ட் வரைக்கும் அவங்களுடைய லாஸ்ட் மேன் லாஸ்ட் புல்லட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய மரணம் நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சு எப்படி போர் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பேட்டில் ஆஃப் ரிசாங்லா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு வந்து படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எடுத்து வாங்கி படித்து பாருங்கள். அதுலேயும் மேஜர் ஷைதான் சிங் இவருடைய கதையை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கூஸ் பம்ஸ் வருதுங்கிறது நிச்சயம். ஏன்னா அவருடைய உடம்பை வந்து அவர் கடைசியாக அவர் வந்து ரொம்ப அடிபட்டுறாரு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வீரர்கள் தான் உயிரோடு இருக்காங்க. அவங்ககிட்ட அவர் சொல்கிற கமாண்ட் என்ன அப்படின்னா, கீழே போய் பேஸில் போய் இன்னது நடந்தது, நம்ம வந்து இங்கேருந்து சீனாவோட ஒரு பகுதியை வந்து நம்ம விரட்டி அடிச்சிட்டோம் அவங்க வீரர்கள்னு சொல்லுங்கள் செய்தி அப்படின்னு சொல்லும்போது இவரை சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு மிக கடுமையாக அடிபட்டிருக்கு, என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கனாலும் காப்பாற்ற முடியாது, என்னை இதே இடத்துல விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கிற நிலைமையில் அந்த மிக கடுமையான குளிர் பகுதியில் அவருக்கு அதிகமான ரத்தம் அவர் உடம்புலேருந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு வராங்க. உட்கார்ந்த நிலைமையிலேயே அவர் உயிர் பிரியுது. 3 மாதங்கள் கழித்து அந்த பனியெல்லாம் விலகின அப்புறமா, பனி கொஞ்சம் குறைஞ்ச அப்புறமா இந்த கீழேருந்து பேஸ்லேருந்து அவருடைய உடலை மீட்க அவங்க வரும்போது உட்கார்ந்த நிலைமையிலேயே, இன்னும் சொல்ல போனால் அவருடைய கை வந்து அந்த ட்ரிகரில் இருந்த நிலைமையிலேயே தான் அவருடைய உயிர் பிரிஞ்சிருந்தது. அவருக்கு வந்து இந்தியாவின் மிக உயரிய விருதான பரம்வீர் சக்ரா கொடுக்கப்பட்டது. இந்த இடங்களை வந்து நாம் ஏதோ சும்மா இழந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் அங்கே இருந்த வீரர்கள் தங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் கடைசி சொட்டு உயிர் இருந்த வரைக்கும் போராடி தான் வந்து அவங்க அந்த இடத்த வந்து காப்பாற்றிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி நம்மக்கிட்ட இருந்த பல குறைபாடுகள், நம்மக்கிட்ட தேவையான அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு உபகரணங்கள், அவங்களுக்கு அந்த குளிரில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ட்ரெஸ்ஸஸ் கூட இல்லை, ப்ராப்பரான ஷெல்டர்ஸ் இல்லை, இத்தனையும் மீறி தான் இவங்க வந்து போர் புரிஞ்சிருக்காங்க. இதில் ஒரு வெட்ரன், அவருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் ஷைலேந்திர சிங். இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு கர்னல். இவர் வந்து நேரடியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் வந்து மல்லிகார்ஜுன கர்கேக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த இடத்துல, அதாவது இந்த கல்வான் இல்லைன்னு சொன்னால் இந்த பாங்காங் டெசோ இந்த ஏரியாவில் வந்து 2020 காலகட்டங்களுக்கு அப்புறமா இந்தியா கொஞ்சோண்டு இடம், ஒரு ஸ்கொயர் மீட்டர் இடமாவது இருக்கட்டுமே, அதை வந்து இழந்திருக்காங்க சைனா கிட்ட அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், நான் வந்து பென்ஷன் வாங்குறத கூட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் வந்து சும்மா சொல்லாதீங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அப்படி உங்களால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும்னா நான் என் பென்ஷன் வாங்குறத கூட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. அங்கே வேலை பார்த்த இராணுவ அதிகாரிகள், அந்த இடத்துல பல காலம் இருந்தவங்க, அவங்களெல்லாம் வந்து நம்ம நம்பணுமா? இல்லை ஒரு 2 வருடம் முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போனார் இந்த லடாக் பகுதிகளுக்கு போயிட்டு, ஆமாம் நான் அங்கே போய் பார்த்தேன், ஒரு 4000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சைனா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறத நம்ம நம்பணுமா? அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, ஒரு எதிர்கட்சி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி கேள்வி கேட்குறாங்க, இல்லை அதில் குறை சொல்கிறாங்க, இல்லை அதில் வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியும். ஆனால் இதே விதத்தில் இவங்க வந்து இராணுவத்தை குறைச்சி மதிப்பிடுறாங்க, இல்லைனா இராணுவத்தை டீமீன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இன்னி வரைக்கும் இந்த உலகத்தினுடைய மிக ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சியாச்சின்ல இந்த பனி குளிர் நம்ம நினச்சி பார்க்க முடியாத மிக கடுமையான சூழ்நிலைகளை நம்ம இராணுவ வீரர்கள் ராவில்லை பகல் இல்லை அவங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அங்கே வந்து அவங்க பாதுகாத்துட்ருக்காங்க. அப்படி அவங்க பாதுகாத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய பொறுப்பில் அந்த இடம் இருக்கும்போது கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் மீட்டர் போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு 2 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி இதை புது நரேட்டிவாக எடுத்துகிட்டு வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சொல்கிறாரு. ஒரு விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் விஷயங்கள் வரலாம், ஆனால் அதனுடைய ஆத்தென்டிசிட்டி என்ன? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சேட்டலைட் மேப் வருது, இந்த மேப்பை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ட்விட்டரில் இருக்கிற சாதாரண ஒருத்தர் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்காது. இல்லை இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி ஆட்கள் அதை எடுத்து வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இந்தியாவினுடைய பிரதான எதிர்க்கட்சி, அவங்க 99 இடங்களே வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சி அவங்க தான், அவங்களுடைய ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தினுடைய ரீச் எப்படி இருக்கும்? இதை வந்து கவர்மெண்ட்டு எத்தனை பேர்கிட்ட போயிட்டு இதை இல்லை இது போய் இது வந்து இந்த மாதிரி கிடையாது, இந்த இடத்த நாங்கள் இழக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கும். இப்படி பொறுப்பு இல்லாமல் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க ஒருவேளை இந்த கட்சி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இண்டி கூட்டணி இதெல்லாம் கனவு தான், ஆனால் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிடச்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான இடத்துல இருக்க வேண்டியவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பரப்புறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நம்ம வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து பல இராணுவ அதிகாரிகள் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பொறுப்புள்ள சிட்டிசனாக திரு கார்கே அவர்கள் செயல்படணும் அப்படின்னா இந்த இடத்துல அவர் வந்து இதுக்கான ப்ரூஃபை காமிக்கணும். இல்லைன்னு சொன்னால் இல்லை தெரியாமல் நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு பதிவு, இல்லை இவர் போட்ட பதிவையாவது நிற்கணும். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான
ஃபேக் நரேட்டிவை நம்மளுடைய கவர்மெண்ட்டு இன்னும் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மழை போது ஒரு ரோடு உடஞ்சி அதுக்குள்ளே ஒரு பெண்மணி விழறாங்க. அந்த நரேட்டிவை வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பல சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், அதுலேயும் இந்த இண்டி கூட்டணியை ஃபாலோ பண்ணக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து குஜராத்தில் நடந்தது, குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. குஜராத்தா யூபியான்னு தெரியல, அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேக் நரேட்டிவை பிரேக் பண்ணுறதுக்காக அந்த போலீஸ் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தேன். இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவை ப்ராபகேட் பண்ணுறவங்க மேலே மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதுக்கான காலகட்டம் இது. நம்மளுடைய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ் மேலே இன்னும் கடுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. இந்த செய்தி, இப்படி ஒரு பொறுப்புள்ள தலைவர் இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்புறதை பற்றின உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.